வெல்கம் டு நிச்சயம் வெல்வம் சேனல். நீட் அச்சீவர்ஸ்க்கு என்னோட பெஸ்ட் விஷஸ். இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் ஃபீட்பேக்ஸையும் மறக்காம ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லிவிங் வேர்ல்ட் சாப்டர்ல பார்ட் 3 MCQ பார்க்கலாம் வாங்க. First question. Taxon is a group of closely related organism. Hierarchy classificationல ஒவ்வொரு கேட்டகரியும் நம்ம taxonனு சொல்லுவோம். Speciesன்றது one of the taxon, genusன்றது taxon, familyன்றது taxon, அதே மாதிரியே order, class, division, kingdom இது எல்லாமே taxon தான். Taxonோட other names category, rank, group. அப்ப இங்க வந்து taxon is a group of closely related organism. Second question. Systematics refers to the diversity of kinds of organism and their relationship. Systematics ங்கிறது ஒரு ஆர்கானிசம்க்கும் இன்னொரு ஆர்கானிசம்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வச்சு டிஸ்கிரைப் பண்றதா சிஸ்டமேட்டிக். அதாவது டாக்ஸானமியோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பும் சேர்ந்தது தான் சிஸ்டமேட்டிக். டாக்ஸானமினா என்ன? கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர். அப்ப இந்த டாக்ஸானமியோட எவல்யூஷனரி ரிலேஷன்ஷிப்பும் சேர்ந்தா அதுதான் சிஸ்டமேட்டிக். அப்ப சிஸ்டமேட்டிக்ன்றது டைவர்சிட்டி ஆஃப் கைண்ட்ஸ் of organism and their relationship. Third question. Keys are generally dash in nature. இதுக்கான ஆன்சர் analytical. Keys வந்து ஜென்ரலா analyticalா தான் இருக்கும். Keyன்றது one of the taxonomical aid. Keys are based on contrasting character generally in a pair called couplet. Coupletல ஒரு ஸ்டேட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணிப்போம், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிப்போம். அப்போ இது அனலைஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு இல்லையா? கப்லெட்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் லீடுன்னு சொல்லுவோம். Keys are generally analytical in nature. For example, இப்போ லீஃப்ல ரெட்டிகுலேட் வீனேஷன் இருந்தா அதை டைகாட்லிடன்னு சொல்லுவோம். இதுவே லீஃப்ல ரெட்டிகுலேட் வீனேஷன் இல்ல, அதாவது parallel வீனேஷன் இருந்துச்சுன்னா அதை மோனோகாட்லிடன்னு சொல்லுவோம். அப்ப keys are generally analytical in nature. Fourth question. Each statement in the key is called lead. அதாவது இது ஏன் நம்ம lead அப்படின்னு சொல்றோம்னா ஃபர்தரா அனலைஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால கீழ இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் லீடுன்னு சொல்லுவோம். கீன்றது ஒன் ஆஃப் த டாக்ஸானமிக்கல் எய்ட் தான். Keys are based on contrasting character generally in a pair called couplet. அந்த கப்லெட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் அக்செப்ட் பண்ணிப்போம், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை ரிஜெக்ட் பண்ணிப்போம். கப்லெட்ல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம லீடுன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் லீஃப்ல ரெட்டிகுலேட் வீனேஷன் இருந்தா அதை டைகாட்லிடன்னு சொல்லுவோம். ரெட்டிகுலேட் வீனேஷன் இல்ல, அதாவது parallel வீனேஷன் இருந்துச்சுன்னா இதை மோனோகாட்லிடன்னு சொல்லுவோம். இது ஃபர்தரா நம்ம ப்ரொசீட் பண்றதுக்கு அனலைஸ் பண்றதுக்கு இது ஹெல்ப் பண்றதுனால தான் each statement in a key is called as a lead. Fifth question. As we go higher from species to the kingdom, the number of common character goes on decreasing. Taxonomic hierarchyல ஸ்பீசியஸ்லேருந்து கிங்டம் நோக்கி போகும்போது காமன் கேரக்டர் வந்து குறைஞ்சிட்டே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிங்கிள் செல் கிளாமிடோமோனாஸ் எடுத்துக்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து கிங்டம் பிளானட்டேவுக்கு கீழே வரும். அதே மாதிரியே மேங்கோ ட்ரீ இருக்கு இல்லையா, மேஞ்சிஃபெரா இண்டிகா, அதுவும் கிங்டம் பிளானட்டேவுக்கு கீழே வரும். இந்த ரெண்டுத்துக்கும் கிளாமிடோமோனாஸ்க்கும் மேஞ்சிஃபெராவுக்கும் லெஸ் காமன் கேரக்டர் தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே குளோரோஃபில் இருக்கும். குளோரோஃபில்ன்ற கிரீன் பிக்மெண்ட் மூலமா போட்டோசிந்தசிஸ் பண்ணுவாங்க. அப்புறம் செல் டிவிஷன் நடக்கும். அதனால as we go higher from species to the kingdom, the number of common character goes on decreasing. In printed scientific name, only the dash is capitalized. இதுக்கான ஆன்சர் genus. Scientific nameல ரெண்டு காம்பனன்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ஜெனரிக் நேம், செகண்ட் காம்பனன்ட் ஸ்பெசிபிக் எபித்தட். இதுல ஜெனரிக் நேம் தான் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் சொலானம் டியூபரோசம். சொலானம் டியூபரோசம்னா உருளைக்கிழங்கு. அதுல வந்து சொலானம்ன்றது ஜீனஸ், அது கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு. சொலானம் மெலோஞ்சினா இது வந்து கத்திரிக்காய், இதுல சொலானம் அப்படின்றது ஜீனஸ், அது வந்து கேபிட்டல் லெட்டர்ல இருக்கும். அப்ப சொலானம் டியூபரோசம், சொலானம் மெலோஞ்சினா இது ரெண்டு ஸ்பீசியஸும் belong to the same genus Solanum. அப்ப printed scientific nameல genus name தான் capitalized-ஆ இருக்கும். இந்த scientific name பிளான்ட்ஸுக்கு கொடுக்கறவங்க ICBN International Code of Botanical Nomenclature, அனிமல்ஸுக்கு கொடுக்கறவங்க ICZN International Code of Zoological Nomenclature. Seventh question. Each category of taxonomic hierarchy refers to as a unit of classification. A taxonomic hierarchyல ஒவ்வொரு கேட்டகரியும் யூனிட் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொல்லுவோம். ஸ்பீசியஸ்ன்றது ஒன் ஆஃப் த கேட்டகரி, ஜீனஸ்ன்றது ஒரு கேட்டகரி, ஃபேமிலிங்கிறது ஒரு கேட்டகரி, அதே மாதிரியே ஆர்டர், கிளாஸ், டிவிஷன், கிங்டம் இது எல்லாத்தையுமே கேட்டகரின்னு சொல்லுவோம். அப்போ each category of taxonomic hierarchy refers to as a unit of classification.
8th question, which of the following statement is correct? Option A is என்ன சொல்லிருக்காங்க, only living organism grow. இது கரெக்ட் கிடையாது. ஏன்னா லிவிங் ஆர்கானிசமும் வளரும், நான் லிவிங் ஆர்கானிசமும் வளரும். நான் லிவிங் ஆர்கானிசம்ல மவுண்டெயின், பவுல்டர்ஸ், கற்பாறைகள், சாண்ட் மவுண்ட்ஸ், மணல் மேடு இதெல்லாமே அதோடைய வெளிப்புறத்துல அவுட் சைட்ல வளர்ந்துட்டு தான் இருக்கும். ஆப்ஷன் பி என்ன சொல்லிருக்காங்க, plants grow only up to a certain age. இதுவும் தப்பு தான். ஏன்னாக்கா plants வந்து லைஃப் லாங் வளரும். plants உடைய டிப் ஆஃப் த ரூட்லயும் ஸ்டெம்லயும் மெரிஸ்டம் அப்படின்ற ஸ்பெஷல் டிஷ்யூ இருக்கும். அது கண்டினியூஸா டிவைட் ஆயிட்டே இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் வந்து லைஃப் லாங் வளர்ந்துட்டே இருக்கும். ஆப்ஷன் சி என்ன சொல்றாங்கன்னா, the growth in living organism is from inside. இது கரெக்ட் தான். ஏன்னா லிவிங் ஆர்கானிசம் வந்து அவங்க உள்ளுக்குள்ளேயே வளருவாங்க, நான் லிவிங் ஆர்கானிசம் தான் அவுட் சைட்ல வளருவாங்க. அதனால கரெக்டான ஸ்டேட்மெண்ட் வந்து ஆப்ஷன் சி, the growth in living organism is from inside. 9th question, which 2 points are known as a twin characteristics of growth? இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஆப்ஷன் டி 1 and 3. அதாவது இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ் ஆர் தி ட்வின் கேரக்டர்ஸ் ஆஃப் growth. அதாவது growthன்றது அவங்களுடைய சைஸ்லையும் இன்க்ரீஸ் ஆகணும், அவங்களுடைய மாஸ் வெயிட்லையும் இன்க்ரீஸ் ஆகணும் டூரிங் த டெவலப்மெண்ட் ஆஃப் அன் ஆர்கானிசம் ஓவர் எ பீரியட் ஆஃப் டைம். அதனால ட்வின் கேரக்டர்ஸ் ஆஃப் growthன்றது இன்க்ரீஸ் இன் மாஸ் அண்ட் இன்க்ரீஸ் இன் நம்பர் ஆஃப் இண்டிவிஜுவல்ஸ். 10th question, which of the following statements regarding nomenclature is correct? இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, all of the above. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லிருக்காங்க, generic name always begins with capital letter whereas specific name with small letter. இப்போ எக்ஸாம்பிள் மேங்கோ எடுத்துப்போமே, மேங்கோவோட சயின்டிபிக் நேம் வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா. அதுல ஃபர்ஸ்ட் காம்பனன்ட் வந்து ஜெனரிக் நேம் கேபிட்டல் லெட்டர்ல இருக்கு மேஞ்சிஃபெராங்கிறது. செகண்ட் காம்பனன்ட் வந்து ஸ்பெசிபிக் நேம் இண்டிகான்றது ஸ்மால் லெட்டர்ல இருக்கு. செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்லிருக்காங்க, ஆப்ஷன் பி, சயின்டிபிக் name should be printed in italic. அத நம்ம கம்ப்யூட்டர்ல பிரிண்ட் பண்ணும்போது அது இட்டாலிக்ல தான் பிரிண்ட் ஆயிருக்கணும். தேர்ட் ஆப்ஷன், scientific name when hand written should be underlined. அது ஜெனரிக் நேமை தனியா அண்டர்லைன் பண்ணணும், ஸ்பெசிபிக் நேமை தனியா அண்டர்லைன் பண்ணணும் நம்ம ஹேண்ட் ரிட்டனா இருக்கும்போது. அப்போ வந்து நாமன்கிளேச்சர் எப்போ பாசிபிள் அப்படின்னா, அந்த ஆர்கானிசமை கரெக்டா டிஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நம்ம நாமன்கிளேச்சரை பாசிபிளே. இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சரை கொடுத்தவர் கரோலஸ் லின்னேயஸ். பிளான்ட்ஸுக்கு சயின்டிபிக் நேம் யார் கொடுப்பாங்கன்னா ICBN இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் பொட்டானிக்கல் நாமன்கிளேச்சரும், அனிமல்ஸ்க்கு வந்து ICZN இன்டர்நேஷனல் கோட் ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்கிளேச்சரும் சயின்டிபிக் நேமை ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நிச்சயம் வில்வம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.